வணக்கம். நான் உங்கள் குருநாதன். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் பாவத்துடைய பலன்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தடைகள் அதிகமாக சந்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன முயற்சிகள் எடுத்தாலுமே வெற்றி அடைய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒரு நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த நோயை விட்டுட்டு வேறு ஒரு நோய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தது மூலமாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கடன் இருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு இருப்பார். அதுக்காக ஒரு முதலீடுக்காக வாங்கிறதுக்காக போகும்போது பார்த்திங்கன்னா அவருடைய வண்டி பஞ்சர் ஆகும், அவருடைய வாகனம் ஏதாவது பழுதாகும், போக முடியாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் அவர் அந்த வாகனத்துக்காக அவர் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய கர்ம வினை இருக்குதுன்னு அர்த்தங்க. இந்த 8ஆம் பாவத்தோட பலன்கள் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் இழப்புகள்லாம் நேரிடுங்க. அதனால இந்த மாதிரியான 8ஆம் பாவத்தினுடைய பலன்கள் எல்லாம் முற்றிலுமாக விலக செய்யணும் அப்படின்னா நம்ம 2ஆம் பாவத்தை நம்ம முழுமையாக நம்ம வேலை செய்ய வைக்கணுங்க. அதனால் 2ஆம் பாவத்தை நம்ம வலிமை பெற செய்யணும் அப்படின்னா நம்ம பதிகங்களை நம்ம படிக்கணுங்க. 2ஆம் பாவம்னா என்ன அப்படின்னா தனம் வாக்குஸ்தானங்க. அப்படிப்பட்ட அந்த வாக்குஸ்தானத்தை நம்ம வலிமை பெற செய்யணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள் அடியார்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பதிகத்தை நம்ம படிக்கணும். அப்போ அந்த பதிகத்துடைய சிறப்புகளை முதல்ல என்னங்கிறத பார்த்துடலாம். எதனால நம்ம பதிகம் படிக்கணும் அப்படின்னா இந்த சித்தர்கள்லாம் சந்நியாசத்தில் இருந்து ஞான நிலையில் பாடியிருக்க இந்த பதிகங்கள் எல்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுங்க. பொதுவாக ஒரு மனுஷன் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் எப்போ தெளிவாக இருக்கும் அப்படின்னா அவருடைய மனம் தெளிவாக இருந்தால் தான் அவருடைய வார்த்தைகள்லாம் தெளிவாக இருக்கும். அதுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோத்து தரக்கூடியது எது அப்படின்னா சந்திரன் வலிமையாக இருக்கும்போது தான். அதனால தான் சித்தர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஞானத்தோடையும் நல்ல மன தெளிவோடையும் பாடியிருக்கக்கூடிய இந்த பதிகங்கள் எல்லாமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் எல்லாமே வார்த்தைகள்லாம் அழகாக கோத்து கிரக காரகத்துவமாக நமக்கு அருமையாக நமக்கு பதிகங்கள்லாம் எல்லாம் ஏற்றிருக்காங்க. இந்த பதிகத்தை நம்ம படிக்கும்போது நம்மளுடைய 2ஆம் பாவகம் பலம் பெறுங்க. 8ஆம் பாவத்தினுடைய கெட்ட பலன்கள் எல்லாமே முற்றிலுமாக விலகும். அதுக்கு தான் நம்ம பதிகங்கள்லாம் படிக்கணும். ஆக நம்மளுடைய கடன் எல்லாம் விலகணும், நம்மளுடைய தடைகள் எல்லாமே விலகணும் அப்படின்னாலோ நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பதிகம் படிக்கணும் அப்படின்னா இடரினும் தளரினும் எனதொரு நோய்னு சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை நம்ம படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 8ஆம் பாவத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் முற்றிலுமாக விலகுங்க. உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும். கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகும். அதனால் நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். 2ஆம் பாவத்துக்குரிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வசீகரமாகுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிகங்க இது. அப்படி இந்த பதிகத்துக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஞானசம்பந்தரோட தந்தைக்கு யாகம் செய்கிறதுக்காக காசு தேவைப்படுது. அதனால ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய மாசிலாமணி ஈஸ்வரரை ஞானசம்பந்தர் இடரினும் தளரினும்னு இந்த திருப்பதிகத்தை இந்த சிவபெருமான் முன்னாடி அவர் பாடுறாருங்க. அவர் மனம் உருகி பாடுறதுனால சிவபெருமான் அவருக்கு 1000 பொற்கிளிகளை கொடுக்குறாருங்க. அதாவது 1000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிகங்க இது. இந்த நிகழ்வு நடந்ததுக்கான சான்று இன்றைக்கும் அந்த கோயிலில் இருக்குங்க. இந்த பதிகத்தை நம்ம எப்போ படிக்கலாம் அப்படின்னா நம்ம தினசரி நம்ம படிக்கலாம். அப்படி நமக்கு தினசரி நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர குரு சூரிய ஓரையில் நம்ம இந்த பதிகத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. இந்த பதிகத்தை வீட்டில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம பூஜை அறையில் நம்ம விளக்குக்கு முன்னாடி நம்ம படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆலயத்தில் நம்ம படிக்கும்போது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்பிரகாரத்தில் நம்ம எந்த இடத்துல நம்ம உட்காந்துனாலும் நம்ம அமைதியாக நம்ம படிக்கலாம். அடுத்ததாக இந்த திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய இந்த மாசிலாமணி ஈஸ்வரர் எந்த நட்சத்திரத்தில் போய் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அஸ்வினி பூசம் மக நட்சத்திரத்தில் போய் நம்ம வழிபாடு செய்யலாங்க. ஏன்னா இந்த 3 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்ம பாவத்தெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்க. அதனால் இந்த நட்சத்திரத்தில் நம்ம இந்த ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல வெற்றிகள் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பொதுவாக காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசி தாங்க வரும். அப்போது அந்த விருச்சிக ராசிக்கான அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்க. 8ஆம் பாவகம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வலிமை பெறுது அப்படின்னா அதிகமாக நம்ம கோவப்படுறனாலையும்
அதே மாதிரி மற்றவங்கள நம்ம ஏமாத்துறனாலையும், நம்மளுடைய திருட்டுத்தனத்தினாலையும், அடுத்தவங்கள துன்பப்படுத்துறனாலையும் இந்த 8ஆம் பாவத்தினுடைய வலிமை அதிகப்படுதுங்க. அதனால இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதே மாரி நம்ம முன் ஜென்மத்து பாவத்தெல்லாம் விலகணும் அப்படின்னா, நம்ம இந்த திருவாடுதுறையில இருக்கக்கூடிய இந்த இந்த மாசிலாமணி ஈஸ்வரருக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணலாங்க. இது மட்டும் இல்லாம எந்த தெய்வங்களா இருந்தாலும் சரி, சிவாலயமா இருந்தாலும் சரி, விஷ்ணு ஆலயமா இருந்தாலும் சரி, எந்த ஆலயமா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய கடவுள நம்ம அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபாடு செய்யும்பொழுது, நம்மளுடைய 8ஆம் பாவத்தினுடைய இருக்கக்கூடிய தீய பலன்கள் எல்லாம் முற்றிலுமா விலகுங்க. ஆக மொத்தம் நம்புங்க. எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.